நம்ம ஊர் பழங்கள்லாம் அமெரிக்கால ஒரு தோப்பா இருந்தா எப்படி இருக்குங்க? செம்ம சூப்பரா இருக்கும் இல்லைங்க? அப்படி ஒரு தோப்புக்கு தாங்க போயிருந்தேன். புளோரிடா போயிருந்தேங்களா, போயிட்டு சீத்தாப்பழம் எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லி மார்க்கெட் பிளேஸ்ல போட்டு தேடிட்டு இருந்தேங்க. பார்த்தா பக்கத்துல ஒரு தோப்பு இருக்குதுன்னு வந்திருந்தது 40 மைல்ல. சரி போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தாங்க. மாங்கா, சீத்தாப்பழம், சப்போட்டா பழம் எல்லாமே இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 10 ஏக்கராங்க. 10 ஏக்கரா வந்து நம்ம ஊர் மேட்டுக்காடு மாரியே இருந்ததுங்க பார்க்கறதுக்கு ஒத்த ரோட்ல. அது வந்து நம்ப யுஎஸ்ல இருக்கிறோமா, இந்தியால இருக்கிறோமான்னே டவுட் வந்துருச்சுங்க. அவ்ளோ பழங்கள் இருந்தது. அதுவும் மாமரம்லாம் பார்க்கும்போது அவ்ளோ ஆசையா இருந்ததுங்க. மாங்கா வந்து கிளிமூக்கு மாங்கா மாரி தாங்க இருந்தது. மாங்கா வந்து பார்த்தீங்கன்னா, பர் எல்பி $6 குடுக்குறாங்க. சீத்தாப்பழம் வந்து பர் எல்பி வந்து பார்த்தீங்கன்னா, $12 குடுக்குறாங்க. சப்போட்டாலாம் வந்து பிஞ்சா இருக்குதுன்னு சேலுக்கு குடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனா காஸ்ட்லியா இருந்தாலுங்க, இந்த மாரி தோட்டத்துலருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சு சாப்பிடுறதுக்கான டேஸ்ட்டே தனி தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோங்க. இந்த தோட்டத்துல வந்து என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.